Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆண்டி கலெக்ஷன்ஸ். இது பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். காரைக்குடியிலேருந்து வந்த ஐட்டங்கள் கொஞ்சம் ஐட்டம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கலாம். இது வந்து பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். ஆஃப்டர் வாஷ் நல்லா பளபளன்னு மின்னுறது. ரயில் அடுக்கு அரிசி ட்ரம்மு ஒன்று வந்திருக்கு. நான் அதே சொல்லி வச்சு தான் வாங்கினேன். லாஸ்ட் டைம் இருந்தது சேல் ஆயிடுச்சு. அது கொரியர் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட்டு இது அதை விட வந்து வெயிட்டு கூட, லாஸ்ட் டைமை விட இது வந்து வெயிட்டு கூட. ஸோ கொஞ்சம் ரேட்டும் அதை விட கொஞ்சம் கூட தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அது கொஞ்சம் வெயிட் கம்மி. இது வெயிட் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. நல்லா இது ரெண்டு பக்கம் இந்த காது இதெல்லாம் வந்து நல்லா காத்திரமாக இருக்குது. இதே மாதிரி வந்து ஒரு வெண்ணெய் சட்டி லாஸ்ட் டைம் வந்து சேல் ஆயிடுச்சு. இது அப்படியே ரெடிமேடாக அப்படியே வாங்கினது தான். எல்லாமே ஓல்டு பீஸ் தான். நேம் வந்து இருக்கும். இது ஆப்பிள் தூக்கு இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இது ஒன்று தான் கிடச்சிது. இதை விட பெரிய சைஸ்லாம் இல்லை. லாஸ்ட் டைம் வாங்கினதோடு அவ்வளோதான். ஆப்பிள் தூக்கு நிறைய பேர் கேட்குறாங்கங்கிறதுக்காக கொஞ்சம் ஆப்பிள் தூக்கு இருக்கிறத கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இது அதை விட சின்னது. எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா புது பீஸாகவே இருக்குது. எல்லாமே அப்படி வீட்டில் வச்சுருந்துட்டு சேலுக்கு போட்டாங்க போல இருக்குது. நாள்பட வச்சுருந்ததுனால கொஞ்சம் அப்படி கருப்பாக இருந்திருக்கு. பிஃபோர் வாஷ் எடுத்தப்போ பார்த்தோம் இல்லையா. ஆனால் எனக்கு தெரியும் வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு இது நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் அதை வந்து செலக்ட் பண்ணி வாங்குகிறேன். உள்ள பீஸ்லாம் பாருங்கள், நல்லா கண்டிஷன்லாம் டின் கோட்டிங்லாம் ஒரிஜினல் டின் கோட்டிங்கு. இப்போ நம்ம டின் கோட்டிங் கொடுக்குறப்ப அது அடிஷ்னலாக வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஒத்த விளக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அதுக்கு பேர் கேட்டிருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது அவங்க எடுத்துக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க, அவங்க கேட்டிருந்தாங்கன்ட்டு. அடுத்தது வந்து மீதி எல்லாமே இது வந்து ஆப்பிள் தூக்கு தான். இருக்கிற ஆப்பிள் தூக்கு அவைலபிளாக இருந்தது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அங்கே ஆப்பிள் தூக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கடையில் தான் இருக்குது ஆப்பிள் தூக்கே இருந்தது. ஒரு இடத்துல தான் இருக்குது. எல்லாத்துட்டையும்லாம் கிடைக்கல. அதனால் சொல்லி வச்சு நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சம்படமும் ஒரு இடத்துல தான் கிடைக்கிது. இது நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல அன்யூஸ்டு பீஸு பளிச்சுன்னு இருக்குது. அந்த டின் கோட்டிங் எல்லாமே ஒரு 3 பீஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சம்படமெல்லாம் கிடைக்காதனால அவங்களுமே ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க. ஏன்னா டிமாண்டாக இருக்குங்கிறதுனால. இந்த மாதிரி குமிழ் தூக்கு லாஸ்ட் டைம் யாரோ கேட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தவுடனே தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு பீஸ் கிடச்சிது. அப்போ தான் வந்தது கலெக்ஷனில். சரின்ட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சம்படமும் அதே மாதிரி நல்லா அன்யூஸ்டு பீஸாக இருக்குது. இதில் வந்து வேணுங்கிற ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. கொஞ்சம் அதோட அடிஷ்னலாக மங்கு பாத்திரங்களும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். மங்கு பாத்திரங்களும் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் ஒரு கடையில் எடுப்பேன், அவ்வளோதான். இனிமேல் வந்து குவாலிட்டியாக எடுக்கணுன்னா வேறு கடையிலலாம் இன்னும் விலை கூட சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு ரீசனபிள் ரேட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நல்லா க்ளோஸ்டாக நல்லா டைட்டாக மூடுறது, லூஸாக இல்லை. அதனால் இருக்கிறதுல நல்ல பீஸாக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சம் பிளேட்ஸ் வந்து ஃப்ளவர்டாக இருக்கிறவங்க போட்டிருந்தா விரும்புகிறாங்கங்கிறதுனால இந்த பிளேட்ஸு நம்ம மல்டியாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் வெரி ஓல்டு பீரியடில் இந்த மாதிரி பிளேட்லலாம் தோசை இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நானே வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்போ சாப்பிட்ட ஞாபகம்தான். இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் யூஸ் பண்ண பார்த்துருக்கேன். இதுவும் மங்கு பாத்திரத்தில் வந்து நல்ல பூ போட்ட பிளேட்டு, ப்ளைன் பிளேட்டு கிடைக்கிது. ஃப்ளவர்டாக இருக்கிறது அவ்வளோதான். இது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இந்த 3 பிளேட்டையும் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, பூ போட்ட பிளேட்டு வேணும்னு சொல்லிட்டு. அதனால் இன்னும் பூ போட்ட பிளேட்டும் வந்து 2-3 பேர் ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் பார்த்தே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இதுவும் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, இது வந்து குக்கு பிராண்டு, ஸ்வீடன் மேக்கு. இது மட்டும் கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன பாத்திரங்கள் கேட்டிருந்தாங்களேங்கிறதுக்காக இந்த மங்கு பாத்திரம்
வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாடலில் இந்த ஒரு பீஸ் தான் இருந்தது. சின்ன பீஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த மாடலுக்கு இந்த மூடி லிட்டெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்ததை போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கலர்லாம் முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் பண்ணியிருக்கேன். இல்லைனா இருக்கிற பிளேட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் ஒரு 4 இது வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. எனக்கு வேணும், இந்த மாதிரி பவுல் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி குட்டி இதுவும் ஐட்டங்கள் வேணும். இதெல்லாம் அந்த பசங்க காலேஜுக்கு போகிறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறப்போ உள்ள ஊறுகாவோ பொடி இது மாதிரி வச்சு உள்ளே வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி டிஃபன் கேரியர்லேயோ அதுலேயோ வச்சு கொடுக்கறதுக்காகவும் வீட்டில் சட்னி துவையல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.